தலைமை சேலம் ஆத்தூர் மாவட்டம் ராமநாயக்கன்பாளையம் என்ற ஊரை சேர்ந்த கண்ணையன் கிருஷ்ணன் என்பவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகார் நாடு தழுவிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் இறந்தால் ஓஏபி என்று அழைக்கக்கூடிய முதியோர் ஓய்வூதிய பென்ஷன் பெறக்கூடிய 2 நபர்களுக்கு நாட்டின் மிகவும் உயர்ந்த அதிகாரமுடைய விசாரணை அமைப்பாக கருதப்படும் அமலாக்கத்துறையின் சார்பாக ஒரு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சமனில் அப்பம்ம சமுத்திரம் என்ற இடத்தில் உள்ள 6.5 ஏக்கர் நிலம் தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு அந்த சமனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலத்தை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி ஒருவர் அபகரிக்க முயல்வதாகவும் அதனால்தான் அமலாக்கத்துறை மூலமாக தமக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அல்லது நிலத்தை பறிமுதல் செய்ய வேண்டி வரும் என்ற காரணங்களுடன் அவருக்கு அமலாக்கத்துறை ஒரு சமனை அனுப்பியிருப்பது இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சமன் அனுப்பிய பின்னர் அவர்கள் ஒரு வழக்கறிஞரின் உதவியுடன் அந்த 2 முதியவர்கள் கண்ணையன் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போது வழக்கறிஞரோடு தாங்கள் உள்ளே வரக்கூடாது என்று அமலாக்கத்துறை அதிகாரி ரிதேஷ்குமார் என்பவர் அவர்களை மிரட்டியதாகவும் இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலேயே புகார் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போது இந்த விசாரணைக்கு அழைத்த விவகாரம் தொடர்பாக டிஜிபிக்கும் இந்த விவசாயிகளின் வழக்கறிஞர் புகார் அளித்திருக்கிறார். இதில் நமக்கு 3 விதமான சந்தேகங்கள் நாட்டு மக்களுக்கு எழுகிறது. ஒன்று, ஒரு ஓஏபி பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியம் பெறும் ஒரு முதிய விவசாயிக்கு அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு சமன் அனுப்பியது எவ்வாறு? முதலில் அந்த சமன் அமலாக்கத்துறையின் சார்பாக அனுப்பப்பட்டதா அல்லது அது ஃபேக் சமனா? ஒருவேளை போலியான சமன் என்றால் அந்த சமனை அனுப்பியவர் யார்? அந்த சமனை இங்கு அமலாக்கத்துறை அதிகாரி ரிதேஷ்குமார் அதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்ற கேள்வி வருகிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த சமன் என்பது அந்த விவசாயிகளிடம் பல லட்சம் ரூபாயோ பல ஆயிரம் ரூபாயோ சட்டவிரோதமாக அவர்கள் பண பரிமாற்றம் செய்ததற்கான ஏதாவது புகார் எஃப்ஐஆர் அதாவது சேலத்திலேயோ அல்லது வேறு அமலாக்கத்துறைக்கோ புகார் பதிவாகி இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. புகாரே பதிவாகாமல் ஒரு அப்பாவி முதிய விவசாயிகள் இருவருக்கு ஏன் அந்த சமனை அனுப்பினார்கள்? விசாரணைக்கு சென்னை வரை அவர்களை அழைத்தது ஏன்? கடன் வாங்கி பணம் பெற்று அவர்கள் சென்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். விசாரணைக்கு வந்து அந்த 2 முதியவர்களையும் நீங்கள் வழக்கறிஞர்களோடு வரக்கூடாது, நில ஆவணங்கள் வங்கி கணக்கு புத்தகங்களோடு விசாரணைக்கு வருமாறு அவர்களை அந்த அதிகாரி கூறுவதற்கான காரணம் என்ன என்ற பல்வேறு கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. அமலாக்கத்துறை என்பது ஒரு சமனை, அதுவும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் உள்ள அந்த அமலாக்கத்துறையின் உள்ள அந்த 9 அலுவலகங்களில் முக்கியமான அலுவலகமான சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அந்த அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் இருந்து இந்த சமன் அனுப்பப்பட்டிருப்பது ஏன்? எதற்காக? அந்த அப்பம்ம சமுத்திரத்தை சேர்ந்த கண்ணையன் கிருஷ்ணன் என்ற 2 விவசாயிகளுக்கு அந்த சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு புகாரும் மிக முக்கியமான புகார். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமனில் உள்ள அந்த முகவரியில் அஞ்சல் உரையில் அவரது பெயர் கண்ணையன் கிருஷ்ணன் என்பவருடன் அவருடைய ஜாதி மற்றும் மதத்தின் பெயரும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒருவருக்கு சமன் அனுப்பும் போது ஜாதி மதத்தின் பெயரை குறிப்பிட்டு என்வலப் உரையிலேயே முகவரியிலேயே அனுப்புவது முறையா? அந்த அளவுக்கு அங்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு அலுவலரோ அதில் பணியாற்றுகிறார்களா? சமன் அனுப்பும் போது ஜாதி மதத்தை குறிப்பிட்டு சமன் அனுப்புவது முறையா என்று பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த அமலாக்கத்துறை சமனானது ஜூலை மாதம் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ள போதிலும் இப்போது வரை அந்த சமனை அனுப்பியது அமலாக்கத்துறை தானா அல்லது அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததற்கான என்ன ஆதாரங்கள் அமலாக்கத்துறை மற்றும் அமலாக்கத்துறையிடம் இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நாடு முழுவதும் இந்த விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை ஓஏபி பென்ஷன் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சமன் விவகாரம் இப்போது மாநிலம் தழுவிய அளவில் தமிழகத்தில் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சலோமி.